என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நீண்ட நாட்களாக காணொலி பதிவு செய்ய முடியல. ஏன்னா நம்ம ஊர் திருவிழான்றனால இந்த வேலைப்பணிகள் அதிகமாக இருக்கனால தொடர்ந்து ஒரு 6-7 நாட்களாக எந்த வீடியோவுமே சரியாக நம்மளோட சேனல் பதிவு செய்ய முடியல. நிறையா கருத்துக்கள் நம்ம பேசணும்னு நினச்சிருந்தோம், அதுவும் பேச முடியாத சூழல் ஆயிடுச்சு. இப்போ இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நம்ம இந்த மாதம் ஆரம்பத்திலே தொடங்குறாங்க அப்படின்னு இதற்கு முன்னாடி நம்ம காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அது தொடங்கவும் செஞ்சுட்டாங்க. இன்னும் நம்ம ஊரை பக்கத்துலாம் இன்னும் வரல. அதாவது தூத்துக்குடியிலேருந்து தம்பி ஒருத்தர் தொடர்பு கொண்டு, ஆனால் இந்த மாதிரி எங்கள் பகுதியில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எஸ்சின்னு மட்டும் தான் டிக் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் தேவேந்திரோட வேளாளர்னு அதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னார். சரிப்பா, உங்கள்கிட்ட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட கொண்டே ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஃபோனை தம்பி கொடுத்தாப்புல. அவங்களும் நாங்களும் என்ன உரையாடிக்கிட்டோம் அப்படின்றத இந்த ஆடியோ நான் இதில் பதிவு செய்கிறேன். அதாவது இந்த காணொலி பேசி நிறைவடைந்ததுக்கப்புறம் நான் பதிவு செய்கிறேன். இது சம்மந்தமாக நிறையா பேர் கேள்வி இருக்கலாம். இது என்னடா திடீர்னு இந்த 3 இது மட்டும்தான் அதாவது அந்த அதிகாரி சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தமிழக அரசால் கொடுத்த விதிமுறை பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதர் அப்படின்னு மட்டும்தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி என்ன அப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்சவன்ட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவன்ட்ட அண்ணன் சேகர் ஐயாஸ்கிட்ட நம்ம தொடர்பு கேட்டோம். அப்போதைக்கு ஆமாம் தம்பி, இப்போதைக்கு எடுக்கக்கூடிய சென்சஸ் என்ன அப்படின்னா எஸ்சியா எஸ்டியா இல்லை அதரா அப்படின்ற மட்டும்தான் டிக் பண்ணிட்டு போவாங்க. அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கம்யூனிட்டி அப்படின்றதெல்லாம் அதில் நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் ஒவ்வொரு ஊரும் போயிருந்திருக்கோம். அந்த ஊர்களில் எல்லா வீட்லேயும் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம் அப்படின்றது அவங்க வீட்லேயே ஒரு லேபிள் மாதிரி ஒட்டிட்டு போவாங்க. அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தேவேந்திர குல வேளாளர், அதாவது நம்ம இந்த மாவட்டம் இந்த ஊர் இந்த தாலுகா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எத்தனை பேர் என்ன கம்யூனிட்டின்னு கேட்கும்போது அப்போதைக்கு இந்த எஸ்சி அட்டவணையில் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி அன்னையும் சொன்னாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயந்தான். அதாவது எஸ்சியா எஸ்டியா அதரா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. பிசி எம்பிசி டிஎன்டி இந்த மாதிரி கூட கேட்குறது இல்லை போல இருக்குது. இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் கேட்குறாங்களாம். ஸோ நிறைய பேர் குழம்பி இருக்கலாம். ஸோ அதற்கான தான் விழிப்புணர்வாக தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன். ஸோ அடுத்த வருடம் என்னென்ன நாட்கள் ரொம்ப வெகு நாட்களாக இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. சரியா, அந்த பிப்ரவரி மாதம் நம்ம கணக்கெடுக்கும் போது அப்போதைக்கு கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு நம்ம இது பண்ணணும். இதற்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத நான் நெருக்கோட்டில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ என் ஊருக்கு வராங்கன்னா அப்படின்னா நான் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். என் ஊருக்கு வராங்க அப்படின்னா எனக்கு தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் வேலை விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி நம்ம மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நம்ம மக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கொடுக்கணும் அவங்கள்ட்ட வர்றவங்களுக்கு. ஏன்னா வரவங்களுக்கு தெரியாது, திடீர்னு எஸ்சி அட்டவணையில் இருக்கோம்னா திடீர்னு ஆயுதனோட எழுதிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட அடையாளங்கள் அழிக்கப்படுறதாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்களை செய்யணும். ஸோ அது நெருக்கோட்டில் நம்ம கண்டிப்பாக நான் பதிவு செய்கிறேன். ஸோ இப்போதைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது அந்த பகுதியில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எஸ்சியா எஸ்டியா இல்லை அதரா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்களாம். ஸோ அதனால் யாரும் குழம்ப வேணாம். என்னடா திடீர்னு அவங்கள்ட்ட போய் அந்த அதிகாரிகிட்ட ஃபைட் பண்ண வேணாம், அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்பது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை தான் கணக்கெடுத்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. நம்ம அடுத்த வருடம் அதாவது 2027 பிப்ரவரி மாதம் தான் பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்பாங்க போல இருக்குது. அப்போதைக்கு நம்மளோட அடையாளத்தை நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தம்பி எனக்கு தொடர்பு கொண்டு பேசுனதையும் நான் அந்த அதிகாரிட்ட பேசின அந்த ஆடியோவும் இதில் அட்டாச் பண்ணி விடுறேன். அந்த ஆடியோவும் நான் இதில் பதிவு செய்கிறேன். கேளுங்க, உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும். எந்த மாவட்டம் சொன்னீங்க? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு வரும்போது என்ன பண்றாங்க? பேர் கேட்காங்க, வீட்டுல உள்ளவங்க பேரு. சரி, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் 5 பேர் இருக்குன்னு சொல்லி. ஆனா மொட்டையா எஸ்சின்னு அதுக்குள்ள மட்டும் சேர்க்காங்களா? அப்ப தேவேந்திர சமுதாயம் எங்க சார் எழுதுறீங்க? மொட்டை கட்டுவா மட்டும் எல்லா இதுலயும் அப்படியே வாங்கியிருக்காங்க. அப்ப தேவேந்திர சமுதாயம் பிரிச்சு எழுதுனா சார் நாங்க இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோம்னு சொல்லி தெரியும் அப்படின்னு. இப்ப தாசில்தார் நம்பர் அவங்க ஐடென்டி கார்டுல கொடுத்தாங்க, தாசில்தாருக்கு அடிச்சு அவங்க எடுக்கல. இப்ப அவங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறவங்க உங்க ஊருக்குள்ள இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள்ட்ட போன கூட பேசுறேன்.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து மூவேந்தர் மீடியா நடத்துறேன் சார். சரி. நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான். அது ம். நீங்க மொட்டை எஸ்சின்னு கேட்டகரி எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த எஸ்சி கேட்டகரிக்குள்ள 76 சாதிகள் இருக்குது. நாங்க இதுல என்னன்னு சொல்லி தெரியும். இது கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதுல அந்த இல்ல அதாவது நீங்க என்ன அப்படின்னா எஸ்சினா எஸ்சியோட இல்ல, இப்ப பிசில எத்தனையோ கம்யூனிட்டி இருக்குல்ல. அதான் அதர் 3 கேட்காங்க சார். ஆ. உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க சென்சஸ் எடுக்க. இல்ல இன்னும் எங்க பக்கத்து வரலையே. இன்னும் எடுக்க. அதாவது எஸ்சி எஸ்டியா அதர்ஸ் அந்த 3 பாயிண்ட் தான் கேட்க. இதுல எதுன்னு ஒண்ணு சொல்லுங்க, அவ்வளவுதான். சரியா? ஏன்னா இப்படி சொன்னா நம்ம வந்து தேவேந்திரோட எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கும் இல்ல இப்ப அதாவது இப்ப நீங்க பிசில உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் இது பண்றீங்களா? அது தனியா, அதெல்லாம் தனியா, அதுவும் தனியா காமிக்கல. அதர்ஸ் அவ்வளவுதான். இல்ல அதான் இப்ப பிசினா பிசிங்கிறதோட நிப்பாட்டிக்கிறீங்களா, எம்பிசினா எம்பிசியோட நிப்பாட்டிக்கிறீங்களா? பிசி எம்பிசிக்கே போகல. 3 கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்க. அதுல இந்த 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுங்க அப்படிங்காங்க. எஸ்சியா எஸ்டியா அதர்ஸா. அப்படியா? ஒரே நிமிஷம் அந்த பிரதர்ட்ட கொடுங்க. சொல்லுங்க பிரதர், அது போட்டோ எடுத்து மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. அவங்க அந்த சொல்றாங்கல்ல அந்த டிக் பண்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. வெறும் பென்சிலை வச்சுதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒயிட் பேப்பர்ல. இல்ல பென்சில் வச்சு எழுதுற இருக்கட்டும். பென்சில் வச்சு இவங்க கேட்டகரியில ஒரு சிம்பிளா எசின்னு கொடுத்துட்டு போனா அது யார் என்னன்னு எப்படி சென்சஸ் எடுக்க முடியும்? ஆமா, நீங்க ஒண்ணு இல்ல, அவங்க என்ன பென்சில் இது பண்றாங்க அப்படின்றத அது எனக்கு ஒரு போட்டோ வீடியோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிறேன். நீங்க அதை மட்டும் எனக்கு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க சார். வெரிஃபிகேஷன் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. சரி, நான் போட்டு விடுறேன். சரி, ஓகே ஓகே, மகிழ்ச்சி.